டைரக்டர்ட்ட பேசி இத சார்ட் அவுட் பண்ண முடியலையா? இல்ல சார் பண்ண முடியல ஆக்சுவலா. ம். நான் நெறையா பேசினேன். ஓ! சார் எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போய்க்கலாம் சார் அப்படிங்கும்போது, ரத்னகுமார் சார் வந்து கொஞ்சம் ஸ்டபர்னா இருந்தாரு. எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல. புரியுது. ம். ஸோ அது வந்து தானு அண்ணனுக்கு வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுது நான் சொன்ன விஷயங்கள். அவர் உடனடியா ஸ்டாப் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு படம் வந்து நிக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சார் எப்படி கரெக்ட். அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம். ஆனா தானு சார் வந்து அதுக்கு இடமே குடுக்கல. ம். அவர் சொன்னாரு, "இது வந்து நம்ம நிறுத்திட்டோம் அப்படிங்கிற பேர் வந்து வந்ததுன்னா, என்னோட ஃப்யூச்சரே பாதிச்சுரும்" அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அந்த டைம்லயே வந்து சார் 99ல 98ன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட 80, 90 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாரு அந்த படத்துக்கு. அதுல. ஆமா சார். ஓ! ஆக்சுவலா 20 நாள் ஷூட்டிங்கே நடந்திருக்கு. என்ன சொல்ல ம். போகிறாரு. புரியுது. கிட்டத்தட்ட 80, 90 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த படத்த வந்து ஸ்டால் பண்றாரு. ம். அது ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார் ஒரு புரொடியூசருக்கு. உண்மதான். ம். ஸ்டால் பண்ணிட்டு, "நீ கவலைப்படாத, நம்ம இம்மீடியட்டா இன்னொரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்." ம். அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது தான் புன்னகை. புன்னகை பூவே. ம். மிகச்சிறந்த அனுபவம் சார் அது. ம். எஸ்டி சபா சபா. டைரக்ஷனு. வெரி குட் கிரியேட்டர். ஆமா சார். வெரி குட் கிரியேட்டர். அந்த கதை வந்து அ அந்த பீரியடுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? இட் வாஸ் அபோவ் ஆவரேஜ் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால. முன்னால இருந்தது. ஸோ அது வந்து ஒரு அது கரெக்டான ஒரு கதையா வந்து தோணுச்சு. தானு அண்ணனுக்கு இது வந்து பண்ணலாம். ஒரு டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட். ஒரு ஹீரோயின் ஓரியன்டடாவும் இருக்கும். ஒரு ஹீரோவுக்கும் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு கரெக்டான படமா அமையும்னு சொல்லி தான் வந்து அது பண்ணோம். அது பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு தான் மௌனம் பேசியது. மௌனம் பேசியது. ம். அந்த புன்னகைப்பூவோட ஆடியோ லான்ச் இன்விடேஷன் பார்த்து தான் அமீர் சார் வந்து என்ன கூப்பிட்டு அந்த படத்த ம். குடுத்தாரு. பட் அது 2மே பேரலலா நடந்தது சார்.